1981 அமெரிக்கா ஐக்கிய நாட்டின் ஜனாதிபதியாகிய ரோனால்ட் ரீகன் அவர் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அமெரிக்கா தேசத்தில் ஒரு பெரிய ரெசெஷன் உண்டாயிற்றாம். அதாவது பொருளாதார பின்னடைவு உண்டாயிற்று. அப்பொழுது பாருங்க, எல்லாருக்கும் வேலை போனதுனால எல்லாரும் வேலையை தேடுகிற ஒரு சூழ்நிலை. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ்க்கு முன்பதாக எல்லாம் அவங்க அப்ளிகேஷன் எல்லாம் வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு வேலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பெரிய கியூ நின்று கொண்டு இருக்கிறது. எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு. அந்த கியூவில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம், ரோனால்ட் ரீகன் பிரசிடென்ட்டுடைய மகன் அவன் என்ன செய்தாராம், அந்த கூட்டத்தில் அந்த கியூவில் அவரும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுக்கிட்டு மற்றவங்களை போல வேலைக்காக அந்த கூட்டத்தில் நின்று கொண்டு இருந்தார். இது அந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் பார்த்து ஒரே ஆச்சரியம், ரோனால்ட் ரீகன் பிரசிடென்ட்டுடைய மகனே கியூவில் நிற்கிறாப்புல அப்படின்னு சொல்லி அவர் அழகாக ஃபோட்டோ பிடிச்சி பேப்பர்லெல்லாம் போட்டு ஜனாதிபதியுடைய மகனுக்கே வேலை இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போது எல்லாரும் போய் ஜனாதிபதியத்தில் கேள்வி கேட்டாங்களாம், ஐயா நீங்கள் நினச்சா உங்களுடைய பெரிய கவர்மெண்ட்டில் எங்கேயாவது ஒரு பதவி அவனுக்கு கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கலாமே, ஏன் நீங்கள் இப்படி அவனுக்கு ஒரு வேலை கூட கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போது அவர் சொன்னார், ஐயோ நான் கொடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், எப்பா நான் உனக்கு ஒரு பொசிஷன் தரேன், உனக்கு வேலை தரேன். ஆனால் அவன் சொன்னான், இல்லைப்பா அது நியாயம் அல்ல, மற்றவங்கெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படும் போது எனக்கு மாத்திரம் நீங்கள் பெரிய பிரசிடென்ட் எனக்கு வேலை கொடுத்துட்டீங்கன்னு இருக்க வேண்டாம், நானும் மற்ற சிட்டிசன்ஸை போல நானும் என்ன செய்கிறேன், அவங்கள போல நானும் போய் எப்பொழுது போல எல்லாரும் வேலை பெற்றுக்கொள்ளுகிறது போல நானும் நின்று பெற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி அவனே தான் தன்னார்வமாக போய் நின்று கொண்டிருக்கிறான் என்று. எனக்கு பிரியமானவர்களே, அதே போலதான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பாருங்க, அவர் எவ்வளவோ பெரியவர், பரிசுத்தம் உள்ளவர், குற்றமற்றவர், அவ்வளோ பெரிய தேவகுமாரன். மாத்திரமல்ல அவர் தேவனுக்கு சரிசமமானவர். ஆனால் அதே நேரத்தில் அவர் பூமியில் ஒரு மனுஷ சாயலாய் இறங்கி வந்தபோது அந்த பாவிகளுடைய கூட்டத்தில் அங்கே வேசிகள் இருந்திருக்கலாம், அங்கே ஆயக்காரர்கள் இருந்திருக்கலாம், ஊழலில் சிக்கனவங்க இருந்திருக்கலாம், குடிக்காரர்கள் இருந்திருக்கலாம், ஏமாற்றுகிறவர்கள் இருந்திருக்கலாம். அந்த கியூவில் போய் இவர் என்ன பண்ணாராம், அந்த கியூவில் இவரும் ஞானஸ்தானம் பெறுவதற்காக தாழ்த்தி பிதாவின் நீதியை நான் நிறைவேற்றட்டும் என்று அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். யோவான் ஸ்நானகன் இயேசு தம்மிடத்துல ஞானஸ்தானம் பெறுகிறத வருகிறத பார்த்த உடனே அவருக்கு ஒரு நிமிஷம் துடிச்சு போனார். என்னது இவர் என்கிட்ட ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு வந்திருக்கிறாரே. ஓடி போய் அவர் இடத்துல சொன்னாராம், நீர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க, நீர் என்னிடத்துல ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கிறீரே, இது என்ன என்று இயேசுவை பார்த்து சொன்னார், உம்முடைய பாத ரட்சிய வாரை கூட எனக்கு அறுப்பதற்கு எனக்கு தகுதி இல்லாதவன், நீர் என்னிடத்துல வருகிறீரே. அப்பொழுது இயேசு என்ன சொன்னாராம், இப்பொழுது இருக்கட்டும், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி நிறைய நீதிகளை நான் நிறைவேற்றணும். நான் ஒரு மனுஷனா இந்த பூமியில இறங்கி வந்து விட்டதுனால எல்லா மனிதர்களும் என்னென்ன நீதியை நிறைவேற்ற வேண்டுமோ அதை நானும் நிறைவேற்றட்டும். இப்படி எல்லா நீதிகளையும் நாம் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லி பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அந்த யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகனினாலே அவன் ஞானஸ்தானம் பெற்றார். ஹல்லேலூயா.